குட் மார்னிங் அண்டு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னுடைய நியூ சேனல். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஷேர் மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக நான் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாபிக் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, வாட் இஸ் ப்ரைமரி மார்க்கெட் அண்டு செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்குது. ப்ரைமரி அண்ட் செகண்டரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரைமரி அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து ப்ரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புதிய கம்பெனி ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து அவங்களோட க்ரோத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள இன்னும் நல்லா க்ரோ பண்ணிக்கிறதுக்கு நிறையா அமௌண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆவாங்க. ஸோ அது வந்து சஸ்டெயின் ஆவாங்களா இல்லை லாஸ் ஆவாங்களா அப்படிங்கிறது அது பேஸ்டாக வந்து கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கம்பெனி வந்து பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளார வருவாங்க. ஓகேவா? இது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டு உள்ளார நடக்கிறது ஒரு விஷயம். ஓகே. ஸோ அதே மாதிரி செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்குங்க. செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது தான் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய இந்த செகண்டரி மார்க்கெட். அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வச்சு ஒரு பர்டிகுலர் ஷேரையோ இல்லை ஒரு பர்டிகுலர் டெரிவேட்டிவோ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு எஸ்பிஐ ஷேரோ இல்லை ஐசிஐசி பேங்க் ஷேரோ எடுத்திருக்கேன் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகும்போது வந்திருக்கக்கூடிய அந்த ஷேர் ப்ரைஸுங்கிறது அது ப்ரைமரி மார்க்கெட். ஓகேவா? அது முதல்ல அந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகும்போது ஒரு ப்ரைஸ் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ப்ரைஸில் வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி டெய்லி ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஓகே. அது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டு. செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், நடுவில் வந்துட்டு உள்ள ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸை எடுத்து அதில் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை தான் வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது எல்லாருக்கும் ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட் என்னங்கிறத புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு டேபிள் ஒன்று இருக்குது இந்த வீடியோவில். இந்த டேபிளை பாருங்கள். நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து நியூ ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரைமரி மார்க்கெட். ஸோ அதே மாதிரி செகண்டரி மார்க்கெட்டுக்கு நேச்சர் என்ன அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருக்கும் ஒரு கம்பெனி, ஷேர்ஸ் ஆர் ட்ரேடட். ஸோ அந்த ஷேர்ஸை வந்து எல்லாருமே ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஃப்ரம் அப்படிங்கிறது ப்ரைமரி மார்க்கெட்டில் கம்பெனி வந்து டைரெக்டாக பை பண்ணும். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுது இல்லையா? லிஸ்ட் பண்ணும்போது முதல்ல ப்ரமோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பெனிக்கு. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ப்ரொமோட்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனியை டைரெக்டாக பை பண்ணுவாங்க. அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அதில் வைக்கிறாங்களோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் அதர் இன்வெஸ்டார்ஸ், மற்ற இன்வெஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்டார்ஸ்னு இருக்காங்க, அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் ரீட்டைல் ட்ரேடர்ஸு, அந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க அவங்க எல்லாமே வந்து செகண்டரி மார்க்கெட் வழியாக அந்த கம்பெனியை வந்து பை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஹூ கெட்ஸ் தி மணி. ப்ரைமரி மார்க்கெட்டில் கம்பெனி வந்து மணி கெட் பண்ணும். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்பிஐ ஸ்டாக்கு லிஸ்ட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு ₹100 லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ₹100 வந்து அந்த கம்பெனி ஷேரை வெளியிட்ருக்காங்க அப்படின்னா, ₹100லேருந்து அது ₹110 இல்லை ₹150 போச்சு அப்படின்னா அது வந்து அந்த கம்பெனிக்கு லாபம். அது எவ்வளோ போயிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு லாபம். ஓகேவா? இது வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அந்த கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம். அடுத்தது இதே செகண்டரி மார்க்கெட்டோட வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, த செல்லிங் இன்வெஸ்டார்ஸ். செல்லிங் இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னா யாருன்னா, நம்மளை மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடியவங்க பை அண்ட் செல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது பை அண்ட் செல் சேர்ந்தது தான் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு யார் ப்ராஃபிட் பண்ணுவாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது அவங்களுக்கு மணி வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்தது ப்ரைஸ் ஃபிக்ஸடு பை தி கம்பெனி மேனேஜ்மெண்ட் பேங்கர்ஸ். ஸோ ப்ரைஸ் வந்து முதல்ல கம்பெனி வந்து உள்ளே லிஸ்ட் ஆகும்போது கம்பெனி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அதாவது ப்ரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஐபிஓன்னு சொன்னேன் இல்லையா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதில் வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
அதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ ஷேரு ரூ. 100 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரூ. 100ல லிஸ்ட் ஆகிட்டு அது வந்து ஓப்பனாக எல்லாருக்குமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக ஓப்பனாக வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அது ரூ. 100லேருந்து ரூ. 110 போகிறதும், இல்லை ரூ. 90 போகிறதும் ட்ரேடர்ஸோட கையிலையும் இன்வெஸ்டர்ஸோட கையிலையும் தான் இருக்குது. ஓகே. அதே மாதிரி செகண்டரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, ஃப்ளக்சுவேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதுதான் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் மெயினாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு டிமாண்டுக்கும் ஒரு சப்ளைக்கும் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து நகரும். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூ. 100ல் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் வந்து ரூ. 110 போகிறதும், ரூ. 90 வர்றதும் அந்த ட்ரேடர்ஸோட கையிலையும் இன்வெஸ்டர்ஸோட கையிலையும் தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நடக்கும்னா, செகண்டரி மார்க்கெட்டோட பார்ட்டிசிபென்ட்ஸோடு தான் இது வந்து நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ அடுத்தது பர்பஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ப்ரைமரி மார்க்கெட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஃபார்மேஷன் ஃபார் தி கம்பெனி. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி லிஸ்ட்டு பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு என்ன பர்பஸ்க்காக அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க, கேபிட்டல் கெயின் பண்ணி அவங்களோட கம்பெனியை இன்னும் க்ரோத் பண்ணுறதுக்காக தான் அதை வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி செகண்டரி மார்க்கெட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ், எபிலிட்டி டு ஈஸி என்டர் அண்ட் எக்ஸிட். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, லிக்விடிட்டியே இல்லாத ஒரு ஷேர்ஸை வந்து பை பண்ணுறதுக்கு நல்ல லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து பை பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகும். தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, அதாவது ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர் இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு கம்பெனியை இன்வெஸ்டாராக பார்க்குறவங்க வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க போய் தாராளமாக பை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து 100 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் பை பண்ணுவாங்க. இதே வந்து வெறும் 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு இன்வெஸ்டாராக திங்க் பண்ணி அவர் போய் அந்த இடத்துல பை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பை பண்ண மாட்டார். ஏன்னா லிக்விடிட்டிங்கிறது இல்லை. தட் மீன்ஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து வெறும் 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து இப்போது இன்வெஸ்டார் வந்து அந்த இடத்துல பை பண்ணிட்டாரு அப்படின்னா அவரால் செல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அது என்னன்றது. சின்ன சின்ன கம்பெனிஸு, ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸோட ஒரு சில சார்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லிக்விடிட்டிங்கிறதே சுத்தமாக இருக்காது. ஓகே. ஸோ அதனால் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸால் அந்த கம்பெனி வந்து பை பண்ணி வாங்கி ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பர்பஸும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட்டு, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக இந்த சேனலை வந்து மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.